கோவில் என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. கிரில் ஃபிஷ் வேற லெவல்ல. லைட்டா வெயில் வருதுங்க. ஆனா வெயில் வெளியில வருது பிரம்மாண்டமா விழுது பாருங்க அந்த வாட்டர் ஃபால். வேற மாதிரி வேற மாதிரி. ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ் வேகஸில் இன்றைக்கி நமக்கு 2வது நாளுங்க. நேற்று வந்தோம் லாஸ் வேகஸுக்கு. நேற்று நைட்டு இன்றைக்கி வெடிகாலையில் அந்த லாஸ் வேகஸ் ட்ரிப்பு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். சின்சினி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிளிப்ஸு செமையாக இருந்தது. ஒரு கேசினோலாம் போனோம். இதெல்லாம் முடிச்சு ஏர்பிஎன்பி போகிறதுக்கு காலையில் 6 மணி ஆகிடுச்சிங்க. 7 மணி தான் படுத்தோம். ஸோ இன்றைக்கி மத்தியானம் 2 மணி தான் எழுந்தோம். ரூமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வந்துட்டாங்க சாப்பிட்லான்னு. பின்னாடி ஒரு தாய் ரெஸ்டாரண்ட் இருக்குது. எல்லோரும் தாய் ஃபுட்டு சாப்பிடணும் ஆசைப்பட்டாங்க. அதெல்லாம் கிளம்பி வந்தாச்சு. என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு இங்கே கிளம்பி லாஸ் வேகஸ் ட்ரிப்பை இப்போ பகலில் போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு ஷோ ஒன்று புக் பண்ணியிருக்கோங்க. இங்கே இந்த ஷோஸ்லாம் ரொம்ப பாப்புலர். டெய்லி நைட்டு ஷோஸ் நடத்துவாங்க. ஒரு $60-70 டிக்கெட்லேருந்து ஆரம்பிக்கும். அப்படி ஒரு ஷோ புக் பண்ணிடுவோம். ஹிஸ்டாரிக் ஈவென்ட் பற்றின ஷோ நினைக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ இந்த எபிசோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லைட்டாக சில்லியாக இருக்குங்க. ஸோ வின்டர் டைமில் வந்துருக்கோம் லாஸ் வேகஸில். பகலில் கொஞ்சம் சில்லியாக வார்மாக இருக்குது. சன் டவுன் ஆகிடுச்சுன்னா அது அப்புறம் ஃப்ரீசிங். இன்னைக்கு காலெல்லாம் 2 டிகிரி பெஜாராகிடுச்சு குளிர். ஸோ 2 மூடு இங்கே வின்டரில் இந்த வெதருக்கு. ஆனால் சம்மரில் சரியான வெயில் த்ரூ அவுட்டு. ஸோ வின்டரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கொஞ்சம் நல்லதாங்க. சரிங்க, இந்த எபிசோட் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட் உள்ளே போயிடுவோம், சாப்பிடுவோம். உங்களுக்கு ஃபுட் எப்படின்னு காட்டுறேன் நான். சாப்பிட்டுட்டு மற்ற விஷயம்லாம் பேசிக்கலாம். சரிங்களா? வாங்க போகலாம். இங்கே தான் எங்கேயும் உட்காந்துருக்காங்க. இங்கே உட்காந்துருக்காங்க. உள்ளே போய்டுவோம் நம்ம. நல்லா இருக்குங்க ரெஸ்டாரண்ட். இது வெரி கோசி. இது இருக்காங்களே. ஓகேங்க, வந்தோடனே ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணோம். தாய் மில்க் டீ ஆர்டர் பண்ணோம், வந்துடுச்சு. அப்புறம் டோம்கா சூப்பு. அது கோகோனட் மில்க் பேஸ்ட்டுங்க. அது டோமியம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெட் கலரில் இருக்கும். அது வந்து டொமேட்டோ பேஸ்ட்டாக கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். வெஜ்ஜி, மஷ்ரூம், ப்ரோக்கலி எல்லாம் சேர்த்து அப்படியே ஒன்று ஒன்றா வந்து சாப்பிட்லாம். ஃப்ரைட் சிக்கன் ஒன்டன் சொல்லணும், அதுவும் வந்துச்சு. கூட வந்து லைட்டாக சில்லி சாஸ் கொடுத்துருக்காங்க. சாலடோடு வந்துருக்குங்க. இது ட்ரை பண்ணோம். இந்த சூப்பு சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். வெரி நைஸ். இந்த சூப்பு வேறு லெவலுங்க. இது பார்க்க தான் வந்து கோகோனட் பேஸ்ட் மாதிரி இருக்குது, டோம்கா. ஆனால் இதில் லெமன் கிராஸ், ஜிஞ்சர் அதெல்லாம் போட்டு அந்த டேங்கினஸ் செம டேஸ்டாக இருக்குது. கூட அந்த வெஜிடபிள்லாம் போட்டு. இதுலேயே டோமியம் ஆப்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது டொமேட்டோ பேஸில் இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதோட எனக்கு இது பிடிச்சிருக்கு, டோம்கா. இதை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் நான் ஆக்சுவலாக. நைஸ். சிக்கன் ஒன்டன் வந்துச்சு. ஃப்ரைட் சிக்கன் ஒன்டன். இது ஒரு கடி அடிப்போம். ஏற்கனவே கடிச்சா நல்லா இருக்கும். Very good. Thai food in the restaurant. What's the place called? Tofu வந்துருக்கு. ஃப்ரைட் டோஃபு ட்ரை பண்ணுவோம். பேசிக் தாங்க. ஸ்வீட் சில்லி சாஸ் வர கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபுட் சோஃபா ஸோ குட். இன்னும் நிறைய வர வேண்டியது இருக்குது. மெயின் மீல்ஸு இன்னும் வரல. எதுவுமே எல்லாமே ஸ்டார்டர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. டோமியம் சூப் வேறு வருது. ஸோ அதெல்லாம் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். டோமியம் சூப் வந்துச்சுங்க. இது வேறு லெவலில் இருக்குது. ஃபயர் பற்ற வச்சிட்டாங்க சூடாக இருக்கணும் அப்படின்னு. இது வந்து சிக்கன் டோமியம் சூப். அண்ட் யூ கான்ட் ஈவன் ட்ரிங்க் தி சூப்பா. செமையாக இருங்க. இது மஷ்ரூம்ஸ், சிக்கன், கூட வெஜ்ஜீஸ். வெரி நைஸ். சாப்பிட வருங்க. பத்தாய் வந்துச்சு. சிக்கன், தென் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். மெயின் மீல்ஸ் வந்துச்சுங்க. சாப்பிடுவோம். லுக்ஸ் வெரி குட். இந்த டோமியம் சூப் ஓகே தாங்க. டோம்கா வேறு லெவலில் இருந்தது.
இது டோமியம் ஓகே. பத்தாய் வந்திருக்கு, பத்தாய் ட்ரை பண்ணலாங்க. சிக்கன் பத்தாய் இது ஓகேங்க. ஆக்சுவலி நல்லா இருக்கு. கூட சில்லி கொடுத்துருக்காங்க, இன்னும் ஸ்பைசி வேணா ஆட் பண்ணுறதுக்கு. ஆனால் இது பெர்ஃபெக்டாக இருக்குது ஆக்சுவலி, வெரி குட். இந்த டோமியம் சூப் தவிர எல்லாமே நல்லா இருக்கு ஆக்சுவலாக. டோமியம் சூப்பும் நல்லா தான் இருக்குது, மற்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓகே டோமியம் சூப். ஓகேங்க, சாப்பிட்டு முடிப்போம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நீங்கள் வேகஸில் இருக்கிறதா இருந்தால் இந்த தாய் ரெஸ்டாரண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருந்தது ஃபுட்டு. லோட்டஸ் ஆஃப் சிஎம் இந்த பிளேஸ் பேர். இதோ இதாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டு. ஓகேங்க, அடுத்தது வந்து லாஸ் வேகஸ் ஸ்ட்ரிப். வாங்க போகலாம். ஊபர் ஆர்டர் பண்ணி தான் வந்துச்சு காரு. வாங்க போகலாம். ஸோ அதாங்க அந்த லாஸ் வேகஸ் ஸ்ட்ரிப்பு. அந்த ஒரு ரோடு, அந்த ரோட்டில் தான் வந்து எல்லா ரெசார்ட்ஸு, கேசினோஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, பார்ஸு, ஸ்ட்ரிப் கிளப் எல்லாமே அந்த ஒரு ரோட்டில் தான் இருக்கும். நம்ம அங்கே தான் போகிறோம். நேற்று நைட் இன்னைக்கு வெடிகாலையில் அதை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது பீக் டைமில் போகிறாங்க, ஈவினிங் டைம். பயங்கரமாக இருக்குல்ல ஒரு லாஸ் வேகஸ். நேற்று நைட் இந்த ஹோட்டலில் தான் வந்து அந்த காஸ்மோபாலிட்டனு ஹோட்டல் மேலே கீழே கேசினோ. ஆனால் நம்ம இப்போ இது உள்ளே இருக்க போகிறதில்ல. இங்கேருந்து அப்படியே கட்ரு பண்ணி வெளியில் போகிறோங்க. இது கொஞ்சம் ஷார்ட் கட்டு, அதனால் இது உள்ளே வந்துட்டோம். இந்த சேனலி தான் நேற்று நைட்டு பார்த்தோங்க. இது எப்படி போனாருங்க, இவ்வளோ பெருசு பயங்கரமாக இருக்குது. அது கீழே ஒரு பார், அந்த பாரில் தான் இதை உட்காந்துருந்தோம் நைட்டு. இதை வந்துட்டு பாருங்க அந்த ஸ்ட்ரிப்புக்கு. அந்த காஸ்மோபாலிட்டன் கட்ரு பண்ணி வந்தால் லாஸ் வேகஸ் ஸ்ட்ரிப்புங்க. ஏடி பயங்கரமாக இருக்கா. எல்லாமே ஒவ்வொரு ஹோட்டலும் தீம்டுங்க. பாரிஸ் தீம்டு ஹோட்டல் இருக்குது. அந்த சீசர்ஸ் பேலஸ் நம்ம பார்த்தோம்ல, அங்கே இருக்குது முன்னாடி சீசர்ஸ் பேலஸ். அது வந்து ரோமன் தீம்டு ஹோட்டல். அது முன்னாடி நம்ம தலைவர் ட்ரம்ப்போட ஹோட்டல் ஒன்று இருக்குது, ட்ரம்ப் டவர். அது பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹோட்டல் பாருங்க, பெலாஷியோ இட்டாலியன் ஸ்டைல் ஹோட்டல். அது இங்கே தான் அந்த ஃபவுண்டன் ஒர்க் ஒன்று நடக்குங்க டெய்லி நைட்டு பெலாஷியோவில். அந்த ஓஷன் சீரீஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவனுக்கு அந்த 10 பேர் 11 பேர் அப்படியே லைனாக நிற்பானுங்க ஒரு ஃபவுண்டன் ஷோ முன்னாடி. இங்கே தான் நடக்கும் அது பெலாஷியோவில். ஆனால் எத்தனை மணிக்குன்னு தெரில, போய் பார்ப்போம். ஃப்ரீ தான், எல்லோரும் பார்க்கலாம் வெளியிலேருந்து. இங்கே பாருங்க ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானு கேமரா வச்சு சுற்றி 360 டிகிரி வீடியோ எடுக்கிறதுலாம். எவ்வளோன்னு தெரில. இதாங்க அந்த பெலாஷியோ ஹோட்டலு. இங்கே தான் வந்து அந்த ஃபவுண்டன் ஷோ நடக்கும். 5:30 எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் நினைக்கிறேன். 5:15 ஆகுது. இன்னொரு 15 மினிட்ஸில் இங்கே ஷோ. இந்த இடம் பாருங்கள். இங்கே பாருங்கள், அது ஒரு ரெஸ்டாரண்ட். அது அந்த பாரிஸ் ஈஃபில் டவர் அந்த ஸ்டைலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு. என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த ஹோட்டல் பயங்கரமாக இருக்குல்ல. சரி, இங்கே வெயிட் பண்ணும் ஒரு 15 மினிட்ஸ் ஃபவுண்டன் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு. இந்த ஃபவுண்டன் ஷோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்ரி 30 மினிட்ஸ் போல் மதியானம் 3:30லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க போல ஷோ. ஒரு 10 நிமிஷம் தான் போகும் போல ஷோ. எவ்ரி 30 மினிட்ஸ் 3 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் தான். ஸோ 6:30 தான் வந்து லாஸ்ட் ஷோ போல் இருக்குது. ஆனால் 3 மணிக்கு அவ்வளோ வெளியே எதுவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தெரியல. ஏன்னா நைட்டு தான் நல்லாயிருக்கும். நான் பார்த்த வரைக்கும் கூட்டம் சேர்ந்துச்சு. வெயிட் பண்ணோமே. 5:29 ஆகுது. இப்போது இன்னும் ஒரு நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம வெப்சைட்டில் படித்து வச்சு பார்த்தா இன்னொரு ஒரு நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். 5:30 நல்லா இருட்டுடுதுங்க. 5 மணிக்கு வின்டரில் இருட்டுச்சு ஃபுல்லாக. வேறு லெவலில் நைட்டு பயங்கரமாக இருக்குது இந்த ஊர். ஷோ ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. வாட்டரில் ஆக்டிவிட்டி தெரியுது. பார்ப்போம் இருங்க. ஓ ஷார்ப்பாக ஆரம்பிச்சிச்சுங்க 5:30க்கு. ரொம்ப ஹைப் இந்த ஷோக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இருங்க. 10 நிமிஷம் தான் போகும் போல இருக்கு. மியூசிக் ஓடுது, ஆனால் ரொம்ப ஃபெயிண்டாக இருக்கிறதுனால கேட்க மாட்டேங்குது. ஆன். ஓ ஓ
சூப்பராக இருக்குங்க. Oh, that was good. Oh wow. செமையா இருக்கு இது. Look at that. Wow. ஷோ முடிஞ்சிச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் தான் போச்சு. ஆக்சுவலி நல்லா இருந்தது. மியூசிக் ப்ளே ஆகிட்டு இருந்தது அந்த ஃபவுண்டன் ஷோக்கு. ஆனால் ரொம்ப ஃபெயிண்டாக இருந்ததுனால சரியாக கேட்கல. பட் ஆனால் நல்லா இருந்தது. 5 நிமிஷம் போனாலும் எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டிங்க. 6:30 லாஸ்ட் ஷோ, ஒரு 5 நிமிஷம் போகுது. ஆனால் துபாயில் நீங்கள் அந்த ஃபவுண்டன் ஷோ பார்த்துட்டீங்கன்னா அது வேறு லெவலு. இது அது பக்கத்தில் கூட வராது. அதே மாதிரி கோலாலம்பூரில் அந்த ட்வின் டவர்ஸ் முன்னாடி ஒரு ஃபவுண்டன் ஷோ நடக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். அதோட இன்னும் லாங்கராக போகும். துபாயில் இன்னும் லாங்கராக போகும். பட் எனிவேங்க, நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் ஒன்று இருக்குங்க. அதை போய் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஒரு லாங் ட்ரிங்க் ஒன்று. ரோ கிராஸ் பண்ணி போகணும். சரியான கூட்டம். எல்லோரும் ஃபவுண்டன் ஷோ முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இருங்க, அப்படியே பொறுமையாக ரோட் கிராஸ் பண்ணுவோம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இந்த ஊர்லாம் எப்படி லீகலாக எக்ஸிஸ்டன்ஸில் இருந்துன்னே தெரிலங்க. வீடு ஸ்மெல்லு எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ராங் வீட் ஸ்மெல்லு. லீகலிங்க வீடு. கேம்பிளிங் லீகல். ஸ்ட்ரிப் கிளப் லீகல். பயங்கரமாக இருக்கு. இந்த வந்துட்டாங்க அந்த லாங் ட்ரிங்க்ஸ் பிளேஸுக்கு. ஆக்சுவலாக என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்வேஸுங்க. டேக்வேஸ் என்னன்னு தெரியும். அந்த ஸ்லஷி மாதிரி வரும்ல, டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில். எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்குது பாருங்கள். வாட்டர்மெலன், ஸ்ட்ராபெரி, சீசனல், மேங்கோ, பீனக்கோலா அப்படின்னு. ஸோ நம்ம அந்த பேஸ் வந்து நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ரம், டக்கீலா இல்லை ஓட்கா எது வேணால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து கிடைக்குங்க. ஸோ 100 ounceலேருந்து 32 ounce வரைக்கும். ஸோ 32 ounce வந்து ஸ்மாலு, 100 ounceன்றது பிக்கஸ்ட் சைஸு. ஆனால் எல்லாமே இது மாதிரி நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கிற அந்த டெஸ்ட் டியூப்பு அந்த ஷேப்பில் இருப்பாங்க. இதில் தான் வந்து வரும். ஸோ ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ounce வந்து $45. ஸ்மாலஸ்ட் வந்து 24 ounce $19. ஸோ நீங்கள் என்ன பேஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். டேக் யூஸ் என்ன ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த ஷார்ட்ஸ் பாருங்கள். இது ஜெல்லோ ஷார்ட்ஸு. நீங்கள் ஹவுஸ் ட்ரிங்க், அதாவது பேசிக் ட்ரிங்க் வாங்கினீங்கன்னா இதுக்கு $5 பே பண்ண தனியாக. நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணதுனால இந்த ஜெல்லோ ஷார்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இல்லை செல்லிங்க, ஆல்கஹால் மிக்ஸ் பண்ண செல்லி, வேறு எதுவும் கிடையாது. செல்லியில் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. என்ன மிக்ஸ் பண்ணிடுறாங்கன்னு தெரியல. இதை ட்ரை பண்ணுவாங்க. சீசனல் வித் வோட்கா. செம ஸ்ட்ராங். வேற லெவலில் இருக்குது. செம ஸ்ட்ராங்காக இருக்குது வோட்கா. படம்னா வெரி நைஸ். என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க. பீனக்கோலா வித் ரம்முங்க. இது ட்ரை பண்ணுவோம். ஸ்ட்ராங்க. எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கு. எவ்வளோ ஆல்கஹால் போட்டிருக்கானுங்க. இது எத்தனை ounceன்னு தெரியல. ஹைலைட் என்னன்னா இந்த பீக்கரை நம்மளே எடுத்துட்டு போயிடலாங்க. இது திருப்பி எதுனா அவசியம் கிடையாது. ஆனால் இது என்ன பண்ணுறதுதான் தெரியல. குடிச்சு முடிச்சு ஏதோ கேசினோ போகலாம் அப்படின்னு பிளானுங்க. பாப்பா வருங்க என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் தான் முன்னாடியே சொன்னது இல்லைங்க, இந்த சிட்டி லீகலாக இப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தெரில. நெவாடாலே அதுவும் இந்த சிட்டி, அதுவும் இந்த ஸ்ட்ரிப் மட்டும்தான் வந்து இதெல்லாம் வந்து லீகலு. மற்ற எங்கேயுமே நெவாடாவில் இங்கே இருக்கிற நிறைய லீகலான விஷயம் நெவாடா இந்த ஸ்டேட்லேயே வந்து மற்ற இடத்துல வந்து லீகல் கிடையாது. முக்கியமாக இந்த ஸ்ட்ரிப்பில், இந்த லாஸ் வேகஸ் ஸ்ட்ரிப்பில். இங்கே அந்த சிவிஎஸ் ஃபார்மசி இருக்குதுங்க. அதே ஒரு கசினோ மாதிரி இருக்குது. எப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாரு ஃபார்மசியை. 24 hours ஃபார்மசியா, நல்லது. இங்கே M&M ஸ்டோர் ஒன்று இருக்குதுங்க. அவங்களுக்கு வந்து போய் அந்த மிட்டாய் வாங்கணும் அப்படின்னு. ஸோ அந்த M&M ஸ்டோரில் போய் அந்த மிட்டாயை பார்ப்போம் வாங்க. இங்கே தான் இங்கே வருது. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களே கலர் கலர் மிட்டாய் இருக்குமே, அந்த ஸ்டோருக்கு தான் வந்து போய்ட்டுருக்கோம். இது ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தாங்க சார். கீழே போடல எதுவும் ஆகாது, உடையாது. கிளாஸ் இல்லை. நல்லா தான் தைரியமாக கொடுத்தமிச்சாங்க. எல்லாரும் இது மாதிரி கையில் ஒன்று பிடிச்சி சுற்றின்னு இருக்கானுங்க. இங்கே ஹாட் ராக் கேஃபே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கேஃபே பக்கத்தில் அவங்களுடைய ஷாப் ஒன்று இருக்குது. டிஷர்ட்டு, ஹுடிஸ் அதெல்லாம் விற்கிற ஷாப்பு. செம விலை அதிகம் எல்லாமே. இதை பாருங்கள், இந்த ஹுடிலாம் வந்து $65-70 இந்த ஹுடிலாம். ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட் இன் இந்தியா.
சரி ஓகேங்க வாங்கிட்டாங்க. டிஷர்ட் ஒன்று வாங்கலாம்னு நினைக்கிறேன் ஆண்டி. M&M ஷாப்பிங் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம போய் அங்கே கிலோமீட்டர் வாங்கலாம். நீங்கள் டிஷர்ட் இதை பார்த்தா நீ இப்போ இது அழகாக இருக்கு கொடுத்துட்டு மாற்றிக்கோங்க. இந்த வந்துட்டோங்க இந்த கிலோமீட்டர் பிளேஸு. நீங்கள் பாருங்க வெறும் M&Mக்கு மட்டுமே தனியாக ஒரு கடை வச்சுருக்கானுங்க இங்கே. கடை எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க கலர் கலராக ஹூடி டிஷர்ட்டு. இந்த முட்டாய்க்கு வந்து மேலே போகணும்னு நினைக்கிறேன் நான். முட்டாய் தவிர எல்லாம் வித்துட்டு இருக்கானுங்க கீழே. இங்கே பாருங்க இவனுங்க 4 ஃப்ளோர் வச்சுருக்கானுங்க. என்னடா பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீத்தி M&M's கேரக்டரா வேர்ல்ட் ஃபேமஸ் சாக்லேட் வாலா. 2வது ஃப்ளோரில் டிசைன் யுவர் ஓன் பர்சனலைஸ் M&M's-ஆ. நமக்கு ரெஸ்ட் ரூம் தேவைங்க. 4th ஃப்ளோர் போகணுன்றானுங்க. ஆனால் இப்படி தான் ஏறி போகணும் போல இது. இதை பாருங்க M&M's ஐஸ்கிரீம் வரைக்கும் வந்துட்டானுங்க. இதை நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் முதல் முறையாக M&M ஐஸ்கிரீம்ன்றத. அப்படி என்ன இருக்குன்னு தெரில இதில். டி இங்கே பார்த்தீங்களா மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்கானுங்க M&M's-ஐ. வேறு வேறு ஃப்ளேவரு மில்க்கு பீனட்டு ஃப்ளேவர்ஸு வேறு லெவலில் இருக்குங்க. உள்ள ஃபுல்லாக சின்ன பசங்க தான். அஃப்கோர்ஸ் சின்ன பசங்க மட்டும் தனியாக வர முடியுமா? கூட பேரண்ட்ஸ் வரணும்ல. இப்படி தான் ஊரை ஏமாற்றிட்டு இருக்கானு இவனுங்க. ½ பவுண்டு வந்து $10ங்க. ½ பவுண்டுனா வந்து 250 கிராம் தான். ஏன்னா 1 பவுண்டு வந்து 500 கிராம் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ விலை விற்கிறீங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மினிமம் எவ்வளோ வாங்க முடியும்னு தெரியல. 100 கிராம்லாம் கொடுப்பாங்களா தெரில. பாருங்க இது 2nd ஃப்ளோரு. அப்புறம் இங்கே வந்து 3rd ஃப்ளோரில் என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க $1/2 பவுண்டு $9.3, 3/4 பவுண்டு $14, 1 பவுண்டு $18. சரி நான் மேலே ஏறிப்போம். இங்கே 3rd ஃப்ளோரில் பெருசாக எதுவும் இல்லைங்க. மெர்ச்சன்டைஸாக இருக்கிறாங்க. இங்கேயும் மெர்ச் தான். இது மாதிரி காஃபி மக்ஸு டிஷர்ட்ஸ் அதெல்லாம் விற்றுட்ருக்காங்க. நான் அப்படியே 4th ஃப்ளோர் போவோம். இங்கே 4th ஃப்ளோர் வந்தால் இவங்களோட சாக்லேட்ஸ்லாம் இருக்குங்க. நல்லா கிஃப்ட் பேக் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் இங்கே வந்து ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போனேன். நான் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு இங்கே இருக்கிறான் சான் ஃப்ரான்சிஸ்கோவில். மண்டே அவனை போய் பார்க்க போகணும். அவன் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க. ஏதாவது வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு பார்ப்போம் வருங்க. ஏன்னா என்ன வாங்கிட்டு போகுதுன்னு தெரியல அவன் வீட்டுக்கு. பெராப்ஸ் இந்த சாக்லேட் சாப்பிட்டு கொடுத்தா பசங்களாவது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில் சின்ன பசங்க. இது பாருங்கள் இங்கே ட்ரஃபிள்ஸ் சாக்லேட் இருக்குது. இதெல்லாம் வந்து $36ங்க. செரி கார்டியல்ஸ் இருக்குது. நல்லா இருக்குது இந்த பாக்ஸ்லாம். லெட்ஸ் see. ஏன்னா தேங்க்ஸ் கிவிங் வேறு இல்லைங்களா இந்த வீக்கெண்டு. அதனால அவன் வீட்டுக்கு போகிறப்ப சும்மா போக முடியாது. சரிங்க எதாவது வாங்கிட்டு போக முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ஆனால் இந்த பிளேஸு இந்த மாதிரி பார்த்து கிடையாது நான் எங்கேயும். M&Mக்கு இன்ட்ரெஸ்டிங். பாருங்கள் அந்த கார் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும். அந்த காரு இங்கே எதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க. நார்மல் சாக்லேட்ஸே வந்து ஆனால் அதுவும் ஓவர் ப்ரைஸில் இருக்குது. இங்கேருந்து எப்படியும் நம்ம லாஸ் வேகஸ் முடிச்சுட்டு LA போகிறோம். லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறோம். லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. இதில் பார்த்து முடிச்சாச்சு. ஓகே கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உள்ள. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஷோ போகிறோங்க. MGM அந்த பில்டிங் பார்த்துப்பீங்க நீங்கள். ரெசார்ட்ஸு அவனுக்கு பில்டிங்கில் தான் நடக்குது ஷோ. அவனுக்கிட்ட கேசினோ இருக்கும். 9 மணிக்கு ஷோ. டைம் வந்து 7 கிட்ட ஆக போகுதுங்க. மேபி கொஞ்ச நேரம் போய் கேசினோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து 9 மணிக்கு ஷோ. 9:10 இன்னும் நிறைய டைம் இருக்குது ஷோ. ஸோ கொஞ்ச நேரம் கேசினோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஷோவுக்கு போயிடலாங்க. ஓகே போகலாம். இந்த M&M இங்கே இவ்வளோ விலை விற்கிறானுங்க. ஆக்சுவலி இங்கே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காதானா? நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா இதோட ரொம்ப சீப்பாகவே நீங்கள் வாங்கலாம் இந்த M&M மிட்டாயை. ஆனால் இங்கே எக்கச்சக்க ஃப்ளேவர்ஸு. நீ பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்கானுங்க பாருங்கள். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் கிட்ஸ் இங்கே வந்தால். M&M வாங்கியாச்சுங்க கடைசியாக. கொஞ்சம் ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம். கிட்ஸ் இருக்காங்க மெல்பர்னில். ஃப்ரெண்டோட 2 டாட்டர்ஸ் இருக்காங்க சின்ன பசங்க. சரி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எல்லா ஃப்ளேவர்லேயும் கொஞ்சம் எடுத்தாச்சு.
ஹலோ, இங்கே பார்த்தீங்களா கேட் ஸ்பேட் பேகு M&M பிராண்டில். என்ன பண்ணுறீங்க? என்னென்னவோ பண்ணுறானுங்க. 2 இருக்குது கலரில், ஒரு க்ரீன் கலர் ஒரு ப்ரௌன் கலரில். எவ்வளோன்னு தெரியலையே அது. ஆமாஸ்டா 400. டேய், இது விலை பார்த்தீங்கன்னா பெஜார் ஆகிடுவீங்க. $430. கனடியன் டாலரு கிட்டத்தட்ட $500. US டாலரு $422. டேய், என்னடா இந்த பேகு $500 சொல்கிறீங்களடா? ஆசி டாலர்ஸ்னா $700 $750. கேட் ஸ்பேடு அந்த பிராண்டுக்கு. ஓகே, எனக்கு எதுவும் புரியல. உங்களுக்கு எதாவது புரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன் இங்கே வந்து இவ்வளோ விலை விற்கிறானுங்க? எல்லாம் டூரிஸ்டாக பண்ணுறாங்க, நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் ஓவருங்க, கொஞ்சம் ஓவர் தான். இந்த பாருங்கள், இந்த மக்குலாம் $15 ஒருத்தாங்க. இதெல்லாம் $15 என்னங்க இருக்குது இந்த மக்கில்? $1 கூட தேராதுங்க இதெல்லாம். நீங்கள் கேமார்ட் டார்கெட் அங்கெல்லாம் போனீங்கன்னா $2 வாங்கிட்டு வந்துடலாங்க. இதை நிஜமாவே இந்த கடை புரியலங்க. இவ்வளோ பேர் ஷாப் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னவோ பண்ணுறானுங்க. சரிங்க, நம்ம போவோம் ஷோ பார்க்கறதுக்கு. கொஞ்ச நேரம் போய் கேசினோட லைட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஷோ போகலாம். வாங்க. இங்கே பாருங்கள், டிக்கெட்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஸோ இங்கே லாஸ் வேகஸில் நடக்கிற எல்லா ஷோக்குமே வந்து இங்கே டிக்கெட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஆன்லைன்லேயும் வாங்கலாம். நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்கினோம். ஆனால் நீங்கள் இங்கேயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சமையல டிக்கெட்ஸ் ஃபார் எவ்ரிதிங். இங்கே பாருங்கள், இங்கே தீம் பார்க் மாதிரி இருக்குது, ரைட்லாம் இருக்குது. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. பாருங்க, ஏதோ தீம் பார்க் தான் நினைக்கிறேன் நான். இங்கே தான் நம்ம ஷோ MGM கிராண்டு கேசினோ என்ட்ரன்ஸ். இதுல தான் போனோம். நமக்கு இன்னும் டைம் இருக்குது. 9:30 மணிக்கு போல் ஷோ. இன்னும் டைம் இருக்குது. டைம் 7:30 தான் ஆகுது. சரி, நம்ம கொஞ்ச நேரம் போய் கேசினோ ஃப்ளோரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இங்கெல்லாம் கேசினோலாம் வந்து அழகாக வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்க. பிரச்சனையே இல்லை, எதுவும் சொல்ல மாட்டேறாங்க. மெல்பர்ன்லாம் வந்து கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க கேசினோவில். மெல்பர்ன்லாம் கேசினோவில் கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க தான் நினைக்கிறேன். நான் 2 வாட்டி போயிருக்கேன், யூஸ் பண்ணதில்லை. பட் ஆனால் அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகம். இங்கே எல்லாமே அலோடு. உள்ளே வந்தோடனே இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பார் இருக்குது. இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் டே இல்லைங்களா? மேட்ச் போயிட்டுருக்குது, அமெரிக்கன் ஃபுட்பாலு. ட்ரெடிஷன் போல் போவோம் உள்ள. வாங்க. To help with back pain, shoulder pain, and knee pain as well. So we do treatment 2 in 1. We do it for $35 in 15 minutes. இது பாருங்க, இது வந்து நீங்கள் பாடியில் இன்ஃப்யூஸ் பண்ணிக்கலாமா? உங்களுடைய சைனஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறோம் போல். நல்ல ரீஜெனரேட் பண்ணுவோம் பாடியை. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிளாக்பெரி, வெனிலா, பீனோகோலடா அப்படின்னு. $35 கிட்ட வரும் அப்படின்றாரு. என்னென்ன விற்கிறாங்க பாரு. ஐவி இன்ஃபியூஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இன்ட்ரெஸ்டிங்களா? அப்புறம் உள்ளே வந்தோன்னே இங்கே ஒரு மிகப்பெரிய காக்டைல் லான்ச் ஒன்று இருக்குங்க. அதே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா கேசினோ இருக்குது, கேசினோ ஃப்ளோரு. அப்படியே நம்ம கேசினோ ஃப்ளோருக்கு போவோம். காஸ்மோபாலிட்டன் தாங்க நம்ம போனதுலேயே வந்து பயங்கரமான கேசினோ இது வரைக்கும் பார்த்ததுலேயே. இன்னும் நிறைய கேசினோஸ் இருக்குது. ஆனால் நம்ம 2 நாளில் கடைசி 2 நாளில் பார்த்ததில் வந்து காஸ்மோபாலிட்டன் தான் பயங்கரமாக இருந்தது. இங்கேயும் நல்லா தான் இருக்குது. அதே சிமிலர் மிஷின்ஸ் தான் இதுவும். அவங்ககிட்ட என்ன கேம் மிஷின்ஸ் இருக்கோ அதுவும் எங்கிட்டே இருக்குது. அவங்ககிட்ட என்ன கேம் டேபிள்ஸ் இருக்கோ அதுவும் எங்கிட்ட இருக்கும். ரோலு எல்லாமே வச்சுருக்கானுங்க. ஆனால் அது காஸ்மோபாலிட்டன் இன்னும் பயங்கரமாக இருந்தது பார்க்கறதுக்கு. உள்ளே அங்கங்கே பார் வச்சுருக்கானுங்க. ஆனால் நீங்கள் எதாவது லூஸ் ஆல்கஹால் வேணால் இங்கே வாங்கிக்கலாம். பக்கத்துலேயே பார் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் கேஷியர் செக்ஷனு. ஏதாவது காசு வச்சுதுன்னா நைட்டு இங்கே வந்து கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். அடித்தா பிளாக் ஜாக் ஓடிட்டு இருந்தது ஒரு டேபிளில், ரோலே ஓடிட்டு இருந்தது. பாருங்கள், ரோலே டேபிள் போயிட்டு இருக்குது. ரோலேயில் விளாடலாமா அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ரோலே டேபிள் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களாம் சில கண்ட்ரீஸில். கேம்பிளிங் எங்கே லீகலோ அங்கே. ஸோ இந்த டேபிளில் உட்காந்து விளாண்டிங்கன்னா நீங்கள் வந்து கன்சர்ன் கொடுக்குறீங்க உங்களை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு. பக்கத்தில் கிராப்ஸ் போயிட்டுருக்குது. அந்த டைஸ் த்ரோ பண்ணி விளையாடுவாங்கள்ல, அந்த காசு போயிட்டுருக்கு. இந்த 2த்துல ஏதோ ஒரு கேம் விளையாட வருங்க, பார்ப்போம். இது வந்து மினிமம் பெட்டு $50 அந்த டேபிளில். இந்த டேபிளில் மினிமம் பெட்டு $25. கேஷ் கொடுத்தா டேபிள்லேயே வந்து இது கொடுத்துருவாங்க, சிப்ஸு.
இங்கே பாருங்க, இந்த பாட்டிக்கு 90th பர்த்டே போல ஃபேமிலியோட வந்து விளையாடிட்டு இருக்காங்க. பாட்டி $200 ஜெயிச்சிருக்காங்க பாருங்க. $1 $2 போட்டு அப்படியே $200 ஜெயிச்சாங்க பாட்டி. தெரியுங்களா, மிஷின்ல $200 விழுந்திருக்கு. பாட்டி எவ்வளவு கெத்தா விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. $400 கிரெடிட் சேர்த்து வச்சிருக்காங்க பாட்டி. இந்த மிஷின்ல விளையாடி $400 சேர்த்துச்சு பாட்டி. அப்படி இப்படின்னு எந்த மிஷினில் விளையாடுறதுன்னு முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. 9:30 மணிக்கு நம்ம ஷோ ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஷோ பார்த்துட்டு வந்துடும். ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விளையாடலாம். சரிங்களா? அது இந்த கேசினோவில் தான் விளையாட அவசியம் கிடையாது. பக்கத்தில் நிறைய கேசினோஸ் இருக்குது. சின்ன சின்ன பெட்டு வைக்கிற கேசினோஸ் நிறைய இருக்குது. நம்ம என்ன காசுக்காக விளையாடுறோம், சும்மா ஜாலிக்கு தான் விளையாட போகிறோம். ஏன்னா இங்கே வந்து நிறைய டேபிள்ஸில் மினிமம் பெட்டு $50 போட்டிருக்கானுங்க. $15 மினிமம் பெட்டு இருக்கிற கேசினோஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ பக்கத்தில் வேறு ஏதாவது கேசினோஸ் போய் விளையாடுவோம். முதல்ல வந்து ஷோ பார்த்துட்டு வந்துடும். சரிங்களா? இங்கே இந்த மிஷினில் உட்காந்துட்டு பாருங்க, கேம் மிஷினில் இங்கேயே வந்து ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே உங்களை போக விடக்கூடாது மிஷினில் உட்காந்தோன்னே அப்படின்னு உங்களை லாக் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, ஒயர்லெஸ் சார்ஜிங். ஃபோனுக்குன்னு ஆஃப் ஆனால் பரவாயில்ல, எங்கேயும் உட்காந்து சார்ஜ் பண்ணிக்கிறா, நீ எங்கேயும் போகாத, உட்காந்து விளையாடு அப்படின்றானுங்க உங்களை. சரிங்க, ஷோ போகிறதுக்கு முன்னாடி பீட்சா சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஏரோப்ளேன் ஸ்லைஸஸ் பாருங்கள். பீட்சா இங்கே எவ்வளோன்னு தெரில, ஒரு ஸ்லைஸு $10ங்க. $10 ஒரு ஸ்லைஸ் பீட்சா. ஓகே, சாப்பிடுவோம். இருங்க, பெருசாக தானா. டைம் 9 ஆகுது. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் சாப்பிட்டு போயிடலாம். இங்கே தான் இதுல தானே ஷோ, பிரச்சனை இல்லை. 9:30 ஷோ கரெக்டாக இருக்கும். பீட்சா ஒன்று $10. இந்த கோகோனட் வாட்டர் வந்து $9ங்க. என்ன விலை பாருங்க, $700 கிட்ட வருது. எனிவே மொத்தம் 4 ஸ்லைஸ் பீட்சா, இந்த கோகோனட் வாட்டர் $55. பீட்சாஸ் வந்துச்சுங்க. நான் பெப்பரோனி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் வந்து சிக்கன் அண்ட் பேக்கன் ஆர்டர் பண்ணாங்க. அப்புறம் 2 மஷ்ரூம், இந்த கோகோனட் வாட்டர். அவ்வளோதாங்க. சரி, சாப்பிட்டு நம்ம ஷோ கிளம்புவோம். ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராக இருந்தது பீட்சா. காலையில் சுற்றிட்டே இருக்கோங்க, டயர்ட்லாம் ஆகல, ஜாலியாக தான் இருக்குது. இதுலன்னா டயர்ட் ஆகிறதுக்கு இருக்குது. சரிங்க, இப்போ ஷோ பார்த்துருவோம். 90 மினிட்ஸுங்க ஷோ. ஏதோ ஒரு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி பற்றி, அதில் வர லவ் பற்றி வர ஷோ அப்படின்றாங்க. எப்படின்னு போய் பார்ப்போம். 90 மினிட்ஸு. நான் டிக்கெட் என்ன அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் $70 ஏதோ ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்த ஷோ நேம் என்ன அதெல்லாம் உங்களுக்கு நான் கீழே போடுறேன். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய ஷோஸ் வந்து இங்கே பண்ணுறாங்க லாஸ் வேகஸில். ஸோ நீங்கள் புக்கெட் போனீங்கன்னா இது மாதிரி நிறைய ஷோஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் இதுதான் சென்ட்ரு, அது மாதிரி ஷோஸ்லாம் பார்க்கணுன்னா. பட் எனிவே போய் நம்ம ஷோ பார்த்துருவோம். ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட பேசுகிறேன். நான் கேம்பிளிங் பண்ணுறாங்க கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு ஷோ பார்த்து முடிச்சு. சரிங்களா? ஓகே, ஷோ பார்த்துட்டு கூட பேசுகிறேன். பார்க்கலாம். இந்த ஷோ தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங். On their phone should be first in the group, all right? அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாதுங்க. நான் ஷோ முடிச்சு உங்க கூட பேசுகிறேன் நான். சரிங்களா? ஓகே. இந்த தியேட்டர் பாருங்க, வேற லெவலில் இருக்குது. ஓகே, பாய்ங்க. இதோ பாருங்க, இந்த ஷோ தான் பார்த்தோம் நாங்கள். என்ன பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. இதெல்லாம் எதுவும் இல்லைங்க, நேரில் பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருந்தது. நீங்கள் சும்மா டிவியில் போடுறது வந்து டசன்ட் டூ எனி ஜஸ்டிஸ் அட் ஆல். ஷோ முடிஞ்சிச்சுங்க. என்ன மாதிரி ஒரு ஷோங்க அது. 90 மினிட்ஸ் பியூர் மேஜிக் அப்படின்னு நான். என்ன ஒரு டெக்னாலஜி, என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி செட்டு, என்ன ஒரு ப்ரெசிஷன், அக்ரோபாட்டிக்ஸ், பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸுங்க. 90 மினிட்ஸ் பியூர் மேஜிக் அப்படின்னு நான்.
எக்ஸாக்ட் சொலில் அப்படின்னு ஒரு கம்பெனிங்க, ஃப்ரெஞ்ச் கம்பெனி நினைக்கிறேன் நான். ஏதோ ஒரு சைனீஸ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த ஷோ இங்கே பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இது மாதிரி நிறைய ரெசார்ட்ஸோட பார்ட்னர்ஷிப், இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷோஸ் வெரைட்டியாக வந்து இங்கே ஷோ பண்ணிட்டு இருக்காங்க லாஸ் வேகஸில், அரௌண்ட் த வேர்ல்டு கூட. ஸோ அதில் இது ஒரு ஷோங்க. வேறு லெவல். $70 தான் டிக்கெட்டு நினைக்கிறேன் நாங்கள் வாங்கினது. ஏன்னா நம்மளுடைய பிரதரில் அவர் புக் பண்ணார். ஃப்ரெண்ட்லேயே நமக்கு சீட்டு கிடச்சிச்சு. என்ன பெர்ஃபார்மன்ஸுங்க, எப்படி இதை வந்து பிளான் பண்ணாங்க. 2 ஷோ பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு. அது எப்படி பண்ணுறாங்க தெரியல, ஒரு 1 hour கேப்பில். ஏன்னா அதே பெர்ஃபார்மன்ஸ், அதே டெக்னாலஜி, அதே செட்டு யூஸ் பண்ணி வேற லெவல். அந்த தேட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. 2 ஷோவும் ஃபுல்லு. இதுக்கு முந்தின ஷோவும் ஃபுல்லு, இந்த ஷோவும் ஃபுல்லு. எப்படியும் ஒரு 3000 பேர் 4000 பேர் உட்காரலாம் போல இருக்குது அந்த தேட்டரில். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான தேட்ரு. சமங்க, வேற லெவல். சும்மா சொல்லக்கூடாது. 100% worth it. நீங்கள் வேகஸ் வரீங்கன்னா அது மாதிரி ஒரு ஷோ போய் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நாங்கள் போன ஷோ இங்கே MGM Grand ரெசார்ட்டில், MGM Grand இந்த ஹோட்டலில் பண்ணுற ஷோ 100% ஒருத்தருங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். சரி, 11 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் முடிஞ்சது ஷோ. 9:30 ஆரம்பிச்சு 11 மணி முடிச்சேன். நடுவில் பிரேக்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் கேம்பிளிங் பண்ணலாம் அப்படின்னு ஃபார் ஃபன். அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு ரூம் போக வேண்டியதான். எப்படியும் வந்து லேட் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ரூம் போகிறதுக்கு. அதனால் கேம்பிளிங் பண்ணிட்டு எங்கள் மெக்டோனல்ஸ் எங்கே போய் சாப்பிட்டு ரூம் போயிடலாங்க. சரிங்களா, நம்ம இந்த வீடியோ தோட முடிச்சிடலாங்க. நான் கேம்பிளிங் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இதுக்கப்புறம் ஏதாவது கிளிப்பிங் தான் போடுறேன் கடைசியாக. இல்லைனா இந்த வீடியோ தோட முடிச்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஃபுல்லாக லாஸ் வேகஸ் இந்த ஸ்ட்ரிப் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, சாப்பிட்டது, சுற்றுனது எல்லாமே. கண்டினியூஸாக இந்த US கனடா சீரிஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோ எடுத்து சந்திக்கிறேன். அதை கேனிசைன் டேட்டா பை டேக். நெக்ஸ்ட் டைம் ஆகலாங்க. பை பண்ண. இங்கே ஒரு வீட் ஷாப் வந்துருக்கோங்க, Planet 13 அப்படின்னு. வேறு லெவலுங்க. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே வந்து வீடு விற்கிற காம்ப்ளெக்ஸ் தான். இந்த Planet 13ன்றது மட்டும் எவ்வளோ பெருசு பாருங்கள். உள்ளே அந்த காம்ப்ளெக்ஸில் வரும்போது ஐடி செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. இங்கே வந்து 21 வந்து லீகல் ஏஜ். இங்கே காட்டுறேன் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குது. Yeah, but what I've noticed is cannabis-derived terpenes don't quite hit our tongue the same way. Everyone's really unique to it. But if you get botanical-derived terpenes, that's like terp from peaches. It doesn't alter the effects as well. These are more for the. So basically, இந்த பிளேஸ் வீடோட ஆப்பிள் ஸ்டோர் அப்படின்றாங்க. ஏன்னா அவ்வளோ விலை வேறு, ஹை அண்ட் ஸ்டஃப் எல்லாமே. இங்கே பாருங்கள், இவனுங்க ரோபோலாம் வச்சு வீடு பண்ணிட்டு இருக்கானுங்க. உள்ள மெடிசனல் கேனபிஸ் பண்ணுறானுங்கன்னு நினைக்கிறது. உள்ள என்ன பண்ணுறீங்க இந்த ஊர்? ஓகே.